அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றேன், கற்பித்திருக்கின்றேன். மனிதராக புனிதராக வாழ பணிகின்றேன். பிறர் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றேன். அஞ்சாதே என்றே உம்மை காத்து வருகின்றேன். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய திருப்பலியானது பிலோரீட்டா பெயரால் கிருஷ்ணமூர்த்தி என்கிற கில்பர்ட் இவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக இத்திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் இன்று தாய் திரு அவையானது புனித கன்னி மரியாவை காணிக்கையாக அர்ப்பணித்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்னை மரியாள் பிறந்தது முதல் இறைவனுக்கே ஒப்பு கொடுக்கப்பட்டு இறைவனுக்காகவே வாழ்ந்ததால் இறைவன் அவரை தன்னோடு வான்வேட்டில் அழைத்து கொண்டார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் பாதத்தில் அர்ப்பணிப்போம். அர்ப்பணித்து இறைவன் நம்மை ஆசிர்வதிக்க தொடர்ந்து இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளே, தூயமறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகள் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகள் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இல்லாமல் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
முதல் வாசகம் திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 1-10 முடிய. சகோதர சகோதரிகளை, அரியணையில் வீற்றிருந்த வலக்கையில் ஒரு சுருளொட்டியை கண்டேன். அதில் உள்புறமும் எழுதியிருந்து அது 7 முத்திரை பொறிக்கப்பட்டு மூடப்பட்டிருந்தது. முத்திரைகளின் உடைத்து ஏட்டை பிரித்து தகுதி பெற்றவர் யார் என்று வலிமைமிக்க வானதூதர் ஒருவர் குரல் முழங்க கண்டேன். நூலை திருத்தி படித்து விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் கீழுலகிலும் இருந்து எவரால் இயலவில்லை. சுருளொட்டியை பிரித்து படித்து தகுதி பெற்றவர் யார் காணவில்லை என்று நான் தேம்பி அழுதேன். அப்போது மூப்பர் ஒருவர் என்னிடம், அழாதே, யூதர் குலம் சிங்கும் தாவீது மூலக்கொழுந்துமானவர் வெற்றி பெற்றுவிட்டார். அவர் அந்த 7 முத்திரைகளையும் உடைத்து ஏட்டை பிரித்துவிட்டு என்று கூறினார். அந்த 4 உயிர்களையும் மூப்பர்களையும் புடைசூழ அரியணை நடுவின் ஆட்டுக்குட்டி ஒன்று நிற்க கண்டேன். கொல்லப்பட்டது போல அது காணப்பட்டது. அதற்கு 7 கொம்புகளையும் 7 கண்களையும் இருந்தனர். அக்கண்கள் மண்ணுலகிலும் அனுப்ப பெற்று கடவுளின் 7 ஆவிகளின் ஆட்டுக்குட்டி முன் சென்று அரியணையின் வீற்றிருந்தனர். வலக்கையில் அந்த ஏட்டை எடுத்து அப்பொழுது அந்த 4 உயிர்களையும் 24 மூப்பர்களையும் ஆட்டுக்குட்டியின் மூலம் வீழ்த்திருந்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் யாழும் சாம்பிராணி நிறைத்து பெற்ற கிண்ணங்களையும் வைத்திருந்தார்கள். இறைமக்கள் வேண்டியதெல்லாம் அக்கிண்ணங்களின் அவர்கள் புதியதோர் பாடலை பாடிக்கொண்டிருந்தார்கள். ஏட்டை எடுத்து அந்த முத்திரையும் உடைத்து பிரிக்கவும் தகுதி பெற்றவர் நீரே. நீர் கொல்லப்பட்டு உமது இரக்கத்தின் குலம், மொழி, நாடு, மக்களினம் ஆகிய அனைத்திலிருந்து மக்களை கடவுளுக்கென்று விலை கொடுத்து மீட்டு கொண்டார். ஆட்சி உரிமை பெற்றவர்களையும் குருக்களையும் அவர்களை எங்கள் கடவுளுக்காக ஏற்படுத்தினார். அவர்கள் மண்ணுலகின் மீது ஆட்சி செலுத்துவார்களாக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களை கடவுளுக்காக ஏற்படுத்தினார். ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். அவர் அன்பு சபையின் அவர் முழக்க பாடுங்கள். இஸ்ராயேல் தன்னை உடைக்கினவற்றை குறித்து மகிழ்ச்சி கொள்ளாதீர்கள். சீயோனின் மக்கள் தம் அரசை முன்னிட்டு கனி கூர்வாராக. பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். நடனம் செய்து அவரை பெயரை போற்றுங்கள். மத்தாளம் கொண்டு யாழிசை அவர்களை புகழ்ந்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ளோர் அவர்களுக்கு வெற்றியிலை மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அவருடைய அன்பர் மேன்மைப்படுத்தி கனி கூர்வாராக. மேத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொள்வாராக. அவர்களின் வாய் இறை வார்த்தையின் ஏற்று மகிழப்படும். பல்லவி. ஆட்சி உரிமை பெற்ற குருக்களாய் கடவுளுக்காக ஏற்படுத்தினீர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உங்கள்
இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 19 இறை வார்த்தைகள் 41 முதல் 44 முடியே. அக்காலத்தில் இயேசு எருசலேம் நகரை நெருங்கி வந்ததும் கோவிலை பார்த்து அழுதார். இந்த நாளிலாவது அமைதிக்குரிய வழியை நீ அறிந்திருக்க கூடாதா? ஆனால் இப்போது அது உன் கண்களுக்கு மறைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலம் வரும், அப்போது உன் பகைவர்கள் உன்னை சுற்றி அரண் எழுப்பி உன்னை முற்றுகையிடுவார்கள். உன்னையும் உன்னிடத்தில் உள்ள உன் மக்களையும் எப்பக்கத்திலுமிருந்து நெருக்கி அழித்து உன்னை தரைமட்டமாக்குவார்கள். மேலும் உன்னிடம் கற்கள் ஒன்றின் மீது ஒன்று இராதபடி செய்வார்கள். ஏனெனில் கடவுள் உன்னை தேடி வந்த காலத்தை நீ அறிந்து கொள்ளவில்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுகிறார். காரணம், அது ஒரே ஒரு தவறை செய்துவிட்டது. இறைவன் அதை பார்க்க வந்த பொழுது அதை அறிந்து கொள்ளவில்லை. நாமும் இறைவனை அறிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். எப்படி ஆலயமானது இறைவனுடைய மையமாக இருக்கிறதோ, அதே போல இந்த நாம் அனைவருமே இறைவனுடைய ஆலயமாக இருக்கிறோம். அதைத்தான் புனித பவுலடிகளார் சொல்லுவார், நாம் தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயம், நடமாடும் ஆலயங்கள். இந்த நடமாடும் ஆலயங்கள் இறைவனை கண்டுகொள்ளாமல் இருந்தால் எப்படி இன்றைய நற்செய்தியிலே இயேசு அந்த எருசலேம் ஆலயத்தை பார்த்து அழுதாரோ? ஏனென்றால், நான் வந்தபொழுது நீ என்னை அறிந்து கொள்ளவில்லை. ஒரு நாள் வரும், உன் மீது ஒரு கற்கள் மீது இன்னொரு கற்கள் இராது என்பார். அதே போல இறைவனை நாம் அறிந்து கொள்ள தவறிவிட்டோம் என்றால் நம்மையும் பார்த்து அழுது, நான் உன்னிடத்திலே வந்த பொழுது நீ என்னை காண மறுத்துவிட்டாய், நீ என்னை ஏற்க மறுத்துவிட்டாய், ஒரு நாள் வரும் நீயும் அழுவாய் என்று சொல்லுவார். எனவே நம்முடைய வாழ்க்கையிலே இறைவனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இறைவனை நாடுவோம், தேடுவோம், இறைவனின் ஆசீர் பெறுவோம். இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. காணிக்கை தந்தோம் கர்த்தாவே, ஏற்றுக்கொள் எம்மை இப்போது. கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே, காணிக்கை யார் தந்தார் நீதானே. நாங்கள் தந்த காணிக்கை எல்லாம் இரட்சகர் கொடுத்தது. மேகம் சிந்தும் நீர்த்துளி எல்லாம் பூமி கொடுத்தது. காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். காலங்கள் மாறும், கோலங்கள் மாறும். ஆகாயம் மாறும் கடவுளின் மகனே, ஆனாலும் முன் அன்பு மாறாது.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலியெல்லாம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தன் நன்மைக்காகவும் புனித திராவேத்து நலனுக்காகவும் மது கையில் திருப்பலை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பலிப்பர்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருள உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு நம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பேறலும். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலமாகும். வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராகவும் ஈடேற்றுவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியாய் நிறைந்துள்ளனர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. அனைவரும் கண்களை மூடி மனங்களை ஒருமுகப்படுத்துவோம். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய உற்றார் உறவினர்கள் நம் உள்ளத்தையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றோர்கள் அனைவரையும் இந்த திருப்படத்திற்கு முன்பாக கொண்டு வருவோம். அன்னை மரியாள் எப்படி இந்த நாளிலே காணிக்கையாக தன்னையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அதே போல நம்மை முழுமையாக இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். இந்த நாளில் நாம் செய்யவிருக்கிற ஒவ்வொரு செயல்களையும் இறைவன் ஆசீர்வதிக்குமாறு ஜெபிப்போம். குடும்பங்களை, குடும்பத்துள்ள ஒவ்வொருவரையும், வயதானவர் முதல் குழந்தைகள் வரை அனைவரையும் இறைவன் கரங்களில் ஒப்புவித்து அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே முடியாவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும் இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக பாடுபடவுளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் சிறப்பாக இந்த திருப்பலிலே நாங்கள் நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்ற இறந்த உமடியாரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரையாதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கு எழுந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நிலத்தெழுந்தள்ளி வர நான் தகுதியேற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிலும் எனது ஆன்மா நலமடையும். என் ஆன்ம உணவே வா, என்னுள்ள உயிரே வா. நீரின்றி போனால் நான் விழுந்து போவேன். நான் வாழ என் உலகம் வா. என் ஆன்ம உணவே
நான் வாழ என் அகம்பாம். முன்னோருண்டன மன்னாம் மடிந்து போயின. உண்மை தகுதியால் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். முன்னோருண்டன மன்னாம் மடிந்து போயின. உண்மை தகுதியால் உண்டால் வாழ்வோம், சாவை வெல்லுவோம். ஆவலை அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. ஆவலை அழைத்தேன் வா இறைவா, இந்த ஏழைக்கு உன்னருள் தாய் இறைவா. உன்னில் நான் என்னில் நீ வாழ்ந்திட வரம் தாம், என் ஆன்ம உணவே வா. ஏனுள்ள உயிரே வா. நீரின்றி போனால் நான் விழுந்து போவேன், நான் வாழ என் அகம்பா. குருக்களுக்காக வேண்டும் ஜெபம். என் அன்பான ஆண்டவரே, குருக்களை காப்பாற்றும்படியாக உம்மை மன்றாடுகிறேன். அவர்கள் உம்முடையவர்கள் ஆனதாலும் அவர்களது வாழ்வு பலிபீடத்தில் எரிக்கப்படுவதாலும் அவர்களை காப்பாற்றும். அவர்கள் உலகத்தை விட்டு பிரிந்தாலும் உலகின் நடுவே வாழ்வதாலும் உலக இன்பங்கள் அவர்களை சோதிப்பதாலும் அவர்களை இதயத்தில் வைத்து காப்பாற்றும். அவர்கள் தனிமையாய் இருக்கும் பொழுதும் வேதனைப்படும் பொழுதும் ஆன்மாக்களுக்கான அவர்களது பலி வாழ்வெல்லாம் வீணாக தோன்றும் பொழுதும் அவர்களை காப்பாற்றும். ஆண்டவரே, அவர்களுக்கு உம்மை தவிர வேறு ஒருவர் இல்லை என்றும் மனித பலவீனம் கொண்ட மனித இதயம்தான் அவரிடம் உண்டு என்று நினைத்து அவர்களை காப்பாற்றும். அவர்களது ஒவ்வொரு சிந்தனையும் சொல்லையும் செயலையும் ஆசீர்வதித்து அவர்களை காப்பாற்றும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவை நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கன்னியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையினை பின்பற்றி இறைவனுக்கு உகந்த ஆலயமாக வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு கோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, உன் பார்வை சொல்லும் கருணையும் உன் பாதமலரின் அருமையும், உன் பார்வை சொல்லும் கருணையும் உன் பாதமலரின் அருமையும், அழகே அழகே எங்கள் அம்மா நீ அழகே, அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொலையழகோவியங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, கோடான கோடி மக்கள் குறைகளை தீர்ப்பவளே, கொலையழகோவியங்கள் ஆலயம் அமர்ந்தவளே, அம்மானி தேரினிலே பவனி வரும் போதினிலே ஓயாரமாக மனம் ஊர்வலமாய் போகிறது, யாருமில்லா ஏழை எங்கள் தஞ்சம் நீயே தாயே,
உம்மை நம்பி வந்தோம், எங்கள் உள்ளதையெல்லாம் தந்தோம். உந்தன் முகத்தை பார்க்கும்போது உள்ளம் மகிழுதே, உந்தன் நாமத்தை சொல்லும் போது நெஞ்சம் இனிக்குதே. அழகோவியமே எங்கள் அன்னை மரியே, உயிரோவியமே எங்கள் உள்ளம் கவர்ந்தவளே. இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமாயிரம் சுவாமி, இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, ஸ்நேகமாயிரம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, லட்சியமாயிரம் சுவாமி, மரியாவின் மாசற்ற திருஹிருதயமே, லட்சியமாயிரம் சுவாமி, புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சவேரியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பேறு கொண்ட புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரியாவின் சூசை, ரட்சம் நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவுது. தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.